ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, பாலபிஷேகம் எதற்கு? நீங்கள் கோயிலுக்கு போகிறவங்களா? அப்போ இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போங்க. ஏன்னா நம்மளில் நிறைய பேரும் இந்த தப்பு பண்ணிகிட்ருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாலபிஷேகம் எதற்கு? கவிதாவும் சங்கரும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்திற்கு சென்றனர். அங்கே முருகனுக்கு பூஜை செய்ய தேவையான பத்தி, சூடம், பூமாலை, விபூதி, சந்தனம், குங்குமம், பன்னீர் போன்ற பொருட்களையும் அபிஷேகத்திற்கு பாலையும் வாங்கி கொண்டு கோயிலை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தனர். கோயிலின் வாசலில் வெளியே சிலர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். அதில் பெண் ஒருத்தி கிழிந்த சேலை, அழுக்கு மேனியுடன் கைக்குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு, அம்மா ஏதாவது தர்மம் பண்ணுங்க, அம்மா, ஐயா, சாமி ஏதாவது கொடுத்துட்டு போங்க ஐயா, குழந்தைக்கு பால் வாங்கணும், ஏதாவது தர்மம் பண்ணுங்க சாமி என்று பிச்சை கேட்டு கொண்டிருந்தாள். அந்த பெண் அமர்ந்திருந்த இடத்தில் இருவரும் செருப்பை கலற்றிவிட்டு கண்டும் காணாமல் கோயில் உள்ளே சென்றார்கள். அந்த பெண்மணி மீண்டும் அவர்கள் வரும்போது ஏதாவது கொடுப்பார்களே என்று அவர்களுடைய செருப்பை பாதுகாத்தாள். வரிசையில் உள்ளே முருகன் சந்நிதியை நோக்கி எல்லாரும் சென்று கொண்டிருந்தார்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா, வள்ளி மணவாளனுக்கு அரோஹரா, குன்றத்தூர் முருகனுக்கு அரோஹரா, செந்தில்வடி வேலனுக்கு அரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று இருவரும் அரோஹரா போட்டுக்கொண்டே சன்னதி அருகில் வரும்போது முருகனுக்கு பால் அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது. பூஜை பொருட்களையும் பால் அபிஷேகத்திற்கு கொண்டு வந்த பாலையும் 500 ரூபாய்க்கு அர்ச்சனை சீட்டையும் ஐயரிடம் கொடுத்தார்கள். ஐயரும் அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் கொண்டு வந்த பாலை முருகனுக்கு அபிஷேகம் செய்தார். 5 வருடமாக தைப்பூசத்துக்கு உன்னை பார்க்க வரோம் முருகா, எனக்கு இந்த வருடமாவது குழந்தை வரம் கொடுக்கணும், உன்னையே நாங்கள் தஞ்சமென நம்பி வந்திருக்கோம் முருகா, நீதான் எங்களுக்கு துணை என்று கவிதாவும் சங்கரும் வேண்டிக் கொண்டார்கள். பிரசாதத்தை கையில் வாங்கி கொண்டு இருவரும் வெளியே வந்து சிறிது நேரம் கோயிலில் அமர்ந்து தேங்காய் மற்றும் வாழைப்பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நாய் ஒன்று பக்கத்தில் வந்து நின்றது. தேங்காய் ஓடை வைத்து அந்த நாயை சங்கர் எறிந்தான். அது ஓடிவிட்டது. கவிதாவிற்கு ஒரே சிரிப்பு. பின்னர் செருப்பு இருக்கும் இடத்திற்கு சென்று செருப்பை அணிந்து கொண்டு செல்ல தயாரானார்கள். மீண்டும் அந்த பெண் யாசகம் கேட்டாள். ஐயா சாமி, ஏதாவது கொடுத்துட்டு போங்க ஐயா, குழந்தைக்கு பால் வாங்கணும், ஏதாவது தர்மம் பண்ணுங்க சாமி. இருவரும் அதை காதில் கூட வாங்கவில்லை. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இதே பொழப்பு தான் என்று இருவரும் முணுமுணுத்து கொண்டே காரில் ஏறி சென்றார்கள். மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் ஏதோ ஒரு மூலையில் குழந்தை பாலுக்காக அழுது கொண்டிருக்கிற வரை நீங்கள் செய்யும் பாலபிஷேகம் இறைவனை சென்று சேராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாவே நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்? வெளியில் இருக்க அவங்கக்கிட்ட ஒரு 5 ரூபா போடுறதுக்கு யோசிப்போம். ஆனால் அதே உள்ளே போய் அந்த ஐயர் தட்டில் அசால்ட்டாக 100 ரூபாய் எடுத்து போடுவோம் இல்லையா? நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய டைம் யோசிச்சு பார்த்துருக்கேன். இந்த பெரிய பெரிய கோயில்லன்னு இல்லை, சின்ன சின்ன கோயிலில் எந்த கோயிலையாக இருந்தாலும் பால் பார்த்திங்கன்னா லிட்டராக அபிஷேகம் பண்ணுவாங்க. எப்போ அவ்வளோ பாலுமே ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக அந்த ட்ரைனேஜுக்கு தான் போகும். நம்மளே அதை பார்த்துருக்கோம். ஆனால் அப்போ யோசிச்சிருக்கேன், ஐயோ எவ்வளோ பேர் வந்து வெளியில் பசியோடு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு. பட் அது நடக்குமா? நடக்காது. அதை நம்ம நிப்பாட்ட முடியாது. நம்மளால் முடிஞ்சளவு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்ல. நான் வந்து எல்லாருக்குமே தர்மம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். முடியாதவங்க, இந்த வயசானவங்க, மெயினாக இந்த குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணலாமே. அதை தான் வந்து இந்த கதையிலையும் சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.